சந்தியா ராகம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜானகி அம்மா கோயிலுக்கு வந்திருக்காங்க. அங்க புவனேஸ்வரியும் வந்திருக்கிறாங்க. புவனேஸ்வரி போய் ஜானகி அம்மாவை வேணுனே கிண்டல் அடிக்கிறாங்க. என்ன ஜானகி, உன் பொண்ணு மாப்பிள்ளையும் ஏதோ கடை திறப்பு விழா பண்ணுவாங்க போல இருக்கு. அதுக்கு உனக்கெல்லாம் அழைப்பில்லையா? சரி, அழைச்சாலும் நீ வரமாட்டேன்னு தெரியும். பாவம் 2 பேரும் நீங்க எல்லாரும் இருந்தும் அனாதையா இருக்காங்க. அந்த கதிர் ஏற்கனவே அனாதை தான். இருந்தாலும் உன் பொண்ணு நீயும் உன் புருஷனும் இருந்தும் அனாதையா இருக்காளே. அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன செய்யறது ஜானகி? ரகுராம் வேறி உன் குடும்பத்திலயும் யாரும் வரமாட்டாங்க. சொல்லப்போனா அவங்க அனாதை தான் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி நல்லா ஜானகி அம்மாவை குழப்பி விட்டுட்டு ஏற்றி விட்டுட்டு போறாங்க. புவனேஸ்வரி தனாவையும் கதிரையும் அனாதைன்னு சொன்னதை கேட்டு ஜானகி அம்மா அப்படியே மன அழுத்தத்தோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தும் அதை மறக்க முடியாம தவிக்கிறாங்க. அப்ப ரகுராம் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்க, இதை பாருங்க, கடை திறப்பு விழாவுக்கு யாரும் வீட்டுல இருந்து போயிடக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டு ஜானகினால மீறவும் முடியல. ரகுராம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி போறதுன்னு யோசிக்கிறாங்க ஜானகி. புவனேஸ்வரி தனாவையும் கதிரையும் அனாதைன்னு சொன்னது மனசுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டே இருக்குது ஜானகி. அடுத்த நாள் காலையில தனாவும் கதிரும் கடை திறப்பு விழாவுக்காக ரொம்ப ஆவலோட கடையை எதிர்பார்ப்போட திறந்து வச்சிருக்காங்க. நிறைய பேர் தெரிஞ்சவங்களும் வந்திருக்காங்க. ஆனா நம்ம வீட்டுல இருந்து யாருமே வரலையேன்னு தனா கதிர் 2 பேருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டான நேரத்துல மாயா வந்து இறங்குறாங்க. மாயாவை பார்த்ததும் தனாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். கதிர் பார்த்துட்டு அடடா மாயா வந்துட்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் வரவேற்கிறாங்க. மாயா, வா வா, இவ்வளவு நேரமா உன்னை காணாத இருக்குங்காட்டி நான் என்னமோன்னு தவிச்சிட்டேங்கிறாங்க. என்ன தனா, நீ என் தங்கச்சி, நீ ஒரு நல்ல விசேஷம் பண்ணும்போது நான் வராம இருப்பேனா அப்படின்னு சொல்லி மாயா தனாவை ஹட் பண்ணிக்கிறாங்க. சரி, அம்மாலாம் வரலையான்னு கேக்குறாங்க தனா. வீட்டுல இருந்து யாரும் வரதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிடுறாங்க மாயா. இப்படி பேசிட்டு இருக்கும்போது புவனேஸ்வரி வராங்க. புவனேஸ்வரி வந்து, என்ன தனா, உங்க வீட்டுல இருந்து யாரும் வரல போல இருக்கு. வரமாட்டாங்க. எப்படி வருவாங்க? ரகுராம் பேச்ச மீறி யாரும் வர முடியாது. அந்த கதிர் யாரும் இல்லாத அனாதை. நீ அப்பா அம்மா இருந்தும் அனாதையா இருக்க. என்ன செய்யறது? உன்னை பார்த்தா பாவமா தான். புவனேஸ்வரி ரொம்பவே மனசு காயப்படுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கடைக்குள்ள வேறொருத்தர் வேலைக்கு சேர்ற மாதிரி காட்டி அனுப்பி வச்ச ஒரு ஆள் வந்திருக்காரு. அவர் கதிர் போய் பாக்குறாங்க. கதிர் பார்த்துட்டு, என்ன சார், நீங்க புதுசா வேலைக்கு செஞ்சிருக்கீங்களாங்கிறாங்க. ஆமா சார், எனக்கு எப்பவுமே வேலை கொடுத்தீங்கன்னா இங்கேயே இருப்பேங்கிறாங்க. சரி சார், இன்னிலேருந்தே நீங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வேலையை கொடுக்குறாங்க. கேஸ் சிலிண்டர் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. சிலிண்டரை லீக் ஆகுற மாதிரி அவங்க ஓபன் பண்ணி விட்டுறாங்க. நல்ல நேரத்துல குத்துவிளக்கு ஏத்துவாங்க. இந்த கேஸ் லீக் ஆனதும் உடனே பட்டீர்னு பத்திக்கிட்டு எரியும். எதிர்பாராத ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரு லீக் ஆகிற மாதிரி ஓபன் பண்ணி வச்சுட்டு, அப்பாடா கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இனி குத்துவிளக்கு ஏத்துனாங்கன்னா திடீர்னு தீப்பத்தி எரியும், ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கும், நம்ம இங்க இருக்க வேண்டாம், கிளம்பிடலான்ட்டு அந்த நபர் அங்கிருந்து கிளம்பி ஓடிடுறாங்க. புவனேஸ்வரி வந்தவங்க, என்ன தானா என்ன அப்படி பாக்குற, நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, என்னதான் இருந்தாலும் நீ புதுசா கடை ஓபன் பண்ற, நான் வராம இருந்தா நல்லாவா இருக்கும், அதான் வந்தேன்னு சொல்றாங்க. என்ன செய்யறது, பாவம், உங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்து என்ன பிரயோஜனம், உன்னை பெத்த அப்பா அம்மா 2 பேரும் வரலையே, நீயும் கதிரும் அனாதை மாதிரி இருக்கீங்க. கதிர் ஏற்கனவே அனாதை தான். ஆனா நீ அப்பா அம்மா எப்படி உன்னை செல்லமா வளர்த்துனாங்க. அவங்களே இந்த கடை திறப்பு விழாவுக்கு வரல பாரு, எல்லாரும் இருந்தும் அனாதை ஆயிட்டியே, அதனாலதான் ஆறுதலுக்காக நான் வந்தேன்னு சொல்லி புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கும்போது மாயாவை பாக்குறாங்க. இருந்தாலும் சொல்றாங்க, என்ன உங்க வீட்டுல இருந்தாலும் யாரும் வரப்போறது இல்ல, ஏன் நேரத்தை வீண் பண்றீங்க, சீக்கிரமா குத்து விளக்கு ஏத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல காரியம் நடக்கிற இடத்துல எதுக்கு இப்படி வந்து பேசிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க மாயா. என்ன மாயா, நீ வேற இவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா? ரகுராம் தான் உன்னை பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஏன் எதுக்குன்னு கேட்கறக்கும் ஆள் இல்ல, அதனால நீ வந்து நிக்கிறீங்கிறாங்க. அப்ப வந்தவங்கள ஒருத்தர் சொல்றாங்க, ஏமா நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க, அபசகுணமா இருக்குதுங்கிறாங்க. அட இங்க பாருங்க, இவங்க வாழ்நாளையில ஒரு நல்ல காரியம் பண்றாங்க, அது நல்ல விஷயம்தான். ஆனா இவங்கள வாழ்த்தருக்கு பெத்தவங்களோ இல்ல பெரியவங்களோ வேணுமில்ல, அதுக்காகத்தான் நான் சொல்றேங்கிறாங்க புவனேஸ்வரி. புவனேஸ்வரி தனாவையும் கதிர் மாயா இவங்க எல்லாத்தையும் கேலியும் கிண்டலுமா பேசிட்டு இருக்கும்போது அங்க எதிர்பாராத ஜானகி வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த பக்கமா மாயா தனா கதிர் இவங்க எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்க நீங்க வராம இருந்துருவீங்களோன்னு சொல்லி அழுகுறாங்க. தனா, நான் எப்படிமா வராம இருப்பேன், நீங்க 2 பேரும் யாரும் இல்லாத அனாதை கிடையாது, உங்களுக்காக ஒரு பெரிய குடும்பமே இருக்கும், முக்கியமா நான் இருக்கேன் தனாங்கிறாங்க ஜானகி. அதை கேட்டு சந்தோஷப்பட்ட தனா, சரிம்மா வாமா கடத்த இருக்கலான்னு கூட்டிட்டு போறாங்க. ஜானகி வந்ததை பார்த்ததும் புவனேஸ்வரி முகத்துல ஈ ஆடல, அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்ப ஜானகி தனா மாயா இவங்க எல்லாரும் சந்தோஷத்துல கடை திறக்கிறதுக்காக உள்ள வராங்க. வந்ததும் ஜானகி பார்த்துட்டு புவனேஸ்வரியை கேக்குறாங்க, ஆமா இவ எதுக்கு இங்க வந்து நிக்கிறான்னு கேக்குறாங்க. ஆட பெருமா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா, பாவம் இங்க தனாவுக்கும் கதிர்க்கும் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்றுட்டு அதை இதையும் பேசிட்டு இருந்தாங்க. உங்களை பார்த்ததும் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நிக்கிறாங்க பாருங்கங்கிறாங்க மாயா. ஆமா மாயா, இவ இன்னைக்கு கோயில்ல வச்சு என்னெல்லாம் பேசினா தெரியுமா, பொண்ணும் மாப்பிள்ளையும் யாரும் இல்லாத அனாதை தானன்னு சொல்லி என்ன கேவலமா பேசினா,
ஆனால் என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு பெரிய குடும்பமே இருக்கும். ஏன் முக்கியமாக நான் இருக்கேன். என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நான் சப்போர்ட்டாக இருக்கேன். மற்றவங்க பேசுகிற அளவுக்கு என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் யாரும் இல்லாத அனாதையாக நான் விட்டுற மாட்டேன். என் மாப்பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நான் இருக்கிறேன். அவங்களுக்கும் அப்பா அம்மா சித்தி சித்தப்பான்னு பெரிய குடும்பமே இருக்கு. உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்குத்தான் எந்த அருகதையும் இல்லையே. உறவுகளை பற்றி நீ தெரிஞ்சு என்ன செய்ய போற? உனக்குத்தான் யாரும் இல்லையே. நீ எப்பவுமே அடுத்தவங்க குடும்பத்தை அழிக்கிறதுல கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிற. ஆனால் நீ தான் யாரும் இல்லாத அனாதையா தனி மரமா நிற்கிற புவனேஸ்வரி. உன்னோட காலத்துக்கு அப்புறம் உன்னோட பேர் சொல்றதுக்கு யாரும் கிடையாது. உனக்கு பிள்ளையா புருஷனா யாரும் இல்லாத அனாதை நீ தான் புவனேஸ்வரி. எங்க குடும்பத்தை அழிக்க நினைச்ச நீ தான் அனாதை புவனேஸ்வரி. நல்லா சிந்திச்சு பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை விடுங்கத்த, ஒரு நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல இந்த அம்மாவை பத்தி ஏன் பேசிட்டு இந்தாங்க ரிப்பன் கட் பண்ணுங்க, நல்ல நேரத்துல கடையை ஓபன் பண்ணலாம்னு சொல்றாங்க கதிர். இதெல்லாம் பார்க்க பிடிக்காம புவனேஸ்வரி கிளம்ப பாக்குறாங்க. மாயா தடுத்து நிறுத்துறாங்க. அடடே, நல்ல விசேஷத்துக்கு வந்துட்டு பாதியில் போகக்கூடாது, இருந்து எங்கள் பெரியம்மா ரிப்பன் கட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டு போங்கங்கிறாங்க. மாயாஸ்ரீ வேண்டா வெறுப்பில் எரிச்சலோடு நிற்கிறாங்க. கதிரோட பார்ட்னர் மூர்த்திங்கிறவரை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஜானகி பார்த்துட்டு, வணக்கம் தம்பி, கதிரவனுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல மேடம், ரகுராம் ஐயா வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், சரி அவங்களுக்கு பதிலாக நீங்கள் வந்திருக்கீங்க, அதுவே சந்தோஷம். சரி குத்துவிளை கேத்தி பூஜை ஆரம்பிச்சிடலான்னு கூப்பிடுறாங்க. சரின்ட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டு போகிறாங்க. மாயாவுக்கு சந்தேகமாக இருக்குது, என்னது கேஸ் வாசம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சிலிண்டரெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே ஆமாம், ஏதோ ஒரு சிலிண்டர்ல இருந்து கேஸ் அதிகமா லீக் ஆயிட்டு இருக்கு, எந்த சிலிண்டர்னு கண்டுபிடிக்க முடியலையேன்னு தேடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணுமேனு புவனேஸ்வரி வெளியில வந்ததும் ரகுராமுக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன ரகுராம், திறப்பு விழாவுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு நீ சொன்னதா கேள்விப்பட்டேன், ஆனா உன் பொண்டாட்டிக்கு சிறப்பு விருந்தினரா வந்து ரிப்பனை கட் பண்ணிட்டாலே, உன் பேச்சுக்கு மரியாதை அவ்வளவுதானான்னு அப்படியே ரகுராம கோவப்படுத்துற மாதிரி பேசுறாங்க புவனேஸ்வரி. ஊருக்கே புத்தி சொல்ற ஒரு தலைவர் நீ, ஆனா வீட்டுக்கு முட்டாளா இருக்கிய ரகுராம், என்ன செய்கிறது, உனக்கு மரியாதை அவ்வளவுதானா அப்படின்னு புவனேஸ்வரி கேலிங்கண்டலமா பேசிட்டு போனை கட் பண்றாங்க. இதை கேட்ட ரகுராமுக்கு அவ்வளவு கோவம் வருது. எனக்கும் தெரியாம ஜானகி அந்த கடை திறப்பு விழாக்கு போயிருக்கலாம் பேசிக்கிறேன்னு ரகுராம் சரியான கோவத்துல இருக்காங்க. அந்த சிலிண்டர் லீக் ஆகிற இடத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க கதிர் பார்த்துட்டு என்னது மாயா உட்காணுமே அப்படின்னு மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. கதிர் ஒரு நிமிஷம் இங்க வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கதிரும் அந்த இடத்துக்கு போறாங்க. போயிட்டு எந்த சிலிண்டர் லீக் ஆகுதுன்னு தெரியல, பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது எதுன்னு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சு இதை ஆஃப் பண்ணணும் கதிருங்கிறாங்க மாயா. இதெல்லாம் கூட புவனேஸ்வரி வேலையா தான் இருக்கும், அவ பேச்சே சரியில்லை பாத்தியாங்கிறாங்க கதிர். ஆமா கதிர், இப்போதைக்கு அதை பேசி என்ன பிரயோஜனம், ஆனா எந்த சிலிண்டர்னு தெரிஞ்சு நம்ம முதல்ல அதை ஆஃப் பண்ணணும், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கதிர் கிட்ட கேட்கறாங்க. வேலைக்கு சேர்ந்த அந்த சிலிண்டர் போடுறவரை தேடுறாங்க. அவரை காணாம இருக்க கதிரே அது என்னங்கிறத பாக்குறாங்க. பார்த்து மாயாவும் கதிருமே அதை சரி பண்ணிடுறாங்க. அப்பாடா, எப்படியோ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோங்கிறாங்க கதிர். ஆமா கதிர், வெகு தூரம் கேஸ் லீக் ஆயிருக்கு, குட்டுவிளை கேட்டி பூஜை ஆரம்பிச்சிருந்தா பெரிய ஆபத்து, நல்ல வேலை யாருக்கும் தெரியாம எப்படியோ சரி பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க மாயா கதிர். ரெண்டு பேரும் பூஜையில வந்து கலந்துக்கிறாங்க. பூஜைக்கும் சிறப்பா நடந்து முடியுது. ஜானகம்மா கதிர் கிட்ட சொல்றாங்க, யாரும் இல்லைன்னு நீ நினைக்காத, நான் இருக்கேன்டா உனக்கு, உனக்கு நான் எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன்னு சொல்றாங்க. இங்க பாரு கதிர், கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீ இனிமே படிப்படியா மேன்மைக்கு வரணும், அதுதான் என்னோட விருப்பங்கிறாங்க ஜானகி. கண்டிப்பா அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி நான் நல்ல நிலைமைக்கு வந்து நிப்பேங்கிறாங்க. நம்ம வீட்டுல இருந்து யாருமே வரமாட்டீங்களோன்னு நான் நினைச்சு பயந்துட்டு இருந்தேன், ஆனா நீங்க வந்திருக்கீங்க அத்தை, எல்லாத்துக்கும் சம நீங்க, என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி கதிர் தனா ரெண்டு பேரும் ஜானகி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஆசீர்வாதம் பண்ணின ஜானகி தனாவையும் மாயாவையும் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து, மாயா நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் மாயா, நீ தனாவுக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணினதுனால தான் இன்னைக்கு தனானால தனியா சொந்த கல்ல நிக்க முடியுதுன்னு சொல்லி பாராட்டுறாங்க ஜானகி. சரி பெரியம்மா, நம்ம பெரியப்பாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிருந்து கிளம்புறது நல்லது, இல்லைன்னா பெரியப்பா கோவப்படுவாங்கங்கிறாங்க மாயா. ஆமா மாயா, இங்கிருந்து கிளம்பிடலாம் தனா, நாங்க கிளம்புறோம், நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்கடா, முன்னுக்கு வருவ கதிரு, தைரியமா இரு, இந்த தொழிலை சிறப்பா பண்ணுன்னு சொல்லி ஜானகி அம்மா வாழ்த்திட்டு போறாங்க. அப்ப மாயா தனாவை கூப்பிட்டு, தனா என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, என்னன்னு கேக்குறாங்க. தனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கதிருக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணது நான் தாங்கிறாங்க. எப்படி உனக்கு அவ்வளவு பணம் கிடைச்சதுன்னு கேக்குறாங்க. விளையாடுறேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன், அதுல கிடைச்ச பணம் தான் இதுன்னு சொல்லி மாயா கிட்ட சொல்றாங்க தனா. ஓ அப்படியா, நல்ல விஷயம் தான் தனா, சரி இது என்னைக்காவது ஒரு நாள் சந்தர்ப்பம் பார்த்து நீ கதிர்கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிடுறாங்க மாயா. கதிர்கிட்ட இந்த உண்மையை நான் மறைக்க மாட்டேன், எப்ப இருந்தாலும் நான் சொல்லிடுவேங்கிறாங்க தனா. சரி தனா, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி மாயாவும் ஜானகியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ரகுராம் புவனேஸ்வரி சொன்னதுல இருந்து சரியான உச்ச கோவத்துல இருக்காங்க. பத்மாவும் பார்வதியும் ரகுராம் இருக்கிற கோவத்தை பார்த்துட்டு பத்மா போய் பார்வதி கிட்ட சொல்றாங்க, அண்ணி கடத்திருப்பு விழாவுக்கு போயிட்டாங்க, மகளோட பாசம் விடல போல இருக்கு, அதுதான் அண்ணன் சொல்லியும் அவங்க பேச்ச மீறி போயிட்டாங்க பாரு, இன்னைக்கு பெரிய சம்பவம் இருக்குங்கிறாங்க பத்மா. ஆமாமா அக்கா, இந்த மாயா பேச்ச கேட்டுக்கிட்டு கதிர் தனா கடத்திருப்பு விழாவுக்கு போலேன்னு யார் எழுதா, இவங்க எதுக்காக போனாங்க, மாமா கோபப்படாமையா இருப்பாங்கங்கிறாங்க பார்வதி. பார்வதி, அண்ணி கடத்திருப்பு விழாவுக்கு போயிருக்காங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க பத்மா. அதுவா, லிங்க மாமா தான் சொன்னாரு, அண்ணி இந்த விஷயம் நமக்கு தெரியுங்கிறத காட்டிக்காதீங்க
காட்டினியாங்கிறாங்க பார்வதி. இல்ல நான் காட்டிக்க மாட்டேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு நம்மளும் இன்னைக்கு வேடிக்கை பார்க்கலாங்கிறாங்க பார்வதி. முதல்ல ஜானகி அண்ணியை வெளியே விரட்டும் போது இந்த மாயாவையும் சேர்த்து விரட்டிடணும். அப்பதான் சந்தோஷமா குழுன்னு இருக்குங்கிறாங்க பத்மா. ஆமாங்க, மாயா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் அக்காவும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும்னு தான் நினைக்கிறேங்கிறாங்க பார்வதி. நினைக்கிறது என்ன நினப்பு? நிச்சயமா அண்ணன் சொன்னதை மீறி போயிருக்காங்கன்னா அண்ணி இனிமே இந்த வீட்டில் இருக்கவே வாய்ப்பில்லை. சரி பாப்போம் அண்ணனோட கோவம் எந்த அளவுக்கு சீறி போயிறாங்கன்னு பார்க்கலாங்க. ரகுராம் கோவமா இருக்கிறத பார்த்து சிவராமன் கேட்குறாங்க, என்னண்ணே என்னாச்சு, ஏன் கோவமா இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. வீட்டில் எல்லாரும் வரட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேங்கிறாங்க ரகுராம். புரியாத பார்த்துட்டு இருக்கிறாங்க சிவராமன். அண்ணே என்ன கோபமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறாங்க. அதான் சொல்கிறேன்ல, வீட்டில் இருக்கிற எல்லாரும் வரட்டும், என்ன முடிவு எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேங்கிறாங்க. அப்போ ஜானகி எதுவுமே நடக்காத மாதிரி வீட்டுக்குள்ளே வர்றாங்க. கூடவே மாயாவும் வராங்க. ரகுராம் அங்கேயே நில்லு ஜானகிங்கிறாங்க. இதை கேட்டதும் ஜானகி அதிர்ச்சியோட அப்படியே என்னங்க என்னாச்சுன்னு கேட்குறாங்க. என்ன ஆகணும், ஆகிறதுக்கு இன்னும் என்ன இருக்கு? ஆமா, நீ இப்போ எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறாங்க ரகுராம். எங்க நான் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேங்கிறாங்க ஜானகி. கோயிலுக்கு போயிருப்பேன், சரி அதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு திருப்ப கேட்கும்போது ஜானகி திருதன்னு முழிக்கிறாங்க. நாங்கள் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோன்னு மாயா சொல்கிறாங்க. இதப்பா நான் உங்ககிட்ட பேச விரும்பலை, நீ ஒன்றும் என் குடும்பத்தை சேர்ந்தவில்லை, என் குடும்ப தலைவி ஜானகி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஜானகி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா போதுங்கிறாங்க ரகுராம். அண்ணே ஆமாண்ணே, இவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே விரட்டினா சரியா போயிடும். இவெல்லாம் எனக்கு மருமகளே கிடையாது. உங்களுக்கு மகளே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி மருமகளா இருக்க முடியுங்கிறாங்க பத்மா. பத்மா, நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு அமைதியா இருக்க மாட்டியா? உனக்கு தேவைன்னா மருமகன்னு தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவேன், தேவையில்லைன்னா மகளும் இல்லை மருமகள் இல்லைன்னு தூக்கி வீசுவியா? கொஞ்சம் பேசாம அமைதியா நில்லு. மச்சான் என்ன சொல்றாரோ கேளுங்கிறாங்க மணிவண்ணன். இவர் வேற எப்ப பார்த்தாலும் குறுக்க வந்து இந்த மாயாவுக்கு சப்போர்ட் பண்றதே வேலையா போச்சு. அதனாலதான் இவன் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்கிறாங்க பத்மா. என் பேச்சையும் மீறி நீ அந்த கடை திறப்பு விழாவுக்கு போயிருக்கிறீல்லன்னு ரகுராம் கேட்குறாங்க. ஐயோ அது வந்துங்க அப்படின்னு சொல்லி எதோ சொல்ல வரேன். போது நிறுத்து ஜானகி, உன் பேச்சை இனிமேல் நான் கேட்க தயாரா இல்லை. எப்போ என் பேச்சை மீறி இந்த வீட்டை விட்டு வெளியே போனியோ அதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. ரகுராம் சொன்னதை கேட்டதும் அப்படி இடையில இடி விழுந்த மாதிரி ஜானகி அப்படியே துடிச்சு போய் நிற்கிறாங்க. இதை பத்மாவும் பார்வதியும் பார்த்து ரசிக்கிறாங்க. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன இருந்தாலும் தானே நம்ம வீட்டு பொண்ணு இல்லையா? ஏதோ விசேஷம்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா, அன்னியும் போயிருக்காங்க, இதுக்காக கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பேச்சை மீறி இந்த வீட்டை விட்டு வெளியே போனவங்களுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஜானகி அப்படி பரிதாபமா துடிச்சு போய் நிற்கிறாங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீ இந்த கோயில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தியே இந்த கயிறு, இந்தா இதுவும் வேண்டாம். பாசம் அன்பு இந்த குடும்பத்துக்கு உன்னோட தேவை எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. எனக்கு என் குடும்பத்துக்கு மரியாதை இல்லாத யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ஜானகி என்ன செய்யறதுன்னு புரியாம அப்படியே தவிச்சு போய் நிற்கிறாங்க. பெரியப்பா இவ்வளவு கோவமா இருக்காரு, நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க மாயா. எல்லாம் இந்த புவனேஸ்வரி தான் போட்டு கொடுத்துருப்பான்னு ஜானகிக்கும் மாயாவுக்கும் புரிஞ்சிருச்சு.